ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆனியன் பராத்தா. வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. அப்படி பிசைஞ்சு விட்டுடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுடுங்க. காஷ்மீரி மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், ஜீரகம் 1 டீஸ்பூன், கடலை மாவு. அந்த வெங்காயம் வந்து சேர்ந்து கிடைக்கும். 4 டீஸ்பூன் துருவின இஞ்சி, கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிடலாம். மாவு ஆல்ரெடி உப்பு போட்டு பிசைஞ்சிருப்போம், கைனால பிசைஞ்சு எடுத்துடுங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, மல்லித்தழை, சில்லி ஃபிளேக்ஸ் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துடுங்க. ஒரு பிசைஞ்சு ஆனியன் மசாலா ரெடி ஆயிடும். சப்பாத்திக்கு மாவு பிரட்டி நம்ம இது போல 2 எண்ணெய் பண்ணி எடுத்துடலாம். ஆயில் ஈவனா அப்ளை பண்ணிருங்க. மசாலாவை உள்ளால வச்சிடலாம். நல்லா எல்லா இடமும் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. மேலே எண்ணெய் ஒரு ரோட்டி போட்டு ஒரு பரோட்டாவை இப்படி ஒரு 5 பீஸாட்டு கட் பண்ணிடுங்க. ஒரு கரையில இருந்து இப்படி ரோல் பண்ணிடுங்க. அடுத்த பீஸ்ல இருந்து கண்டினியூ பண்ணுங்க. இது மேல நறுக்குன மல்லித்தழை, கொஞ்சமா எள்ளு, ஒரு வாழை இலை வச்சு அது மேல இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இப்போ அப்படியே பேன்ல சுட்டு எடுத்து அடுப்புல வச்சுட்டு நல்லா கொஞ்சம் மொறு மொறுனி வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆனியன் பராத்தா ரெடி ஆயிடும்.